வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் உற்சாகத்துடன் காணப்படுகிறது. மேலும் 25,900க்கு மேலே நிஃப்டி முடிவடைந்திருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். அதை பற்றி பின்பு பார்ப்போம். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் அதிகரித்து 25,916.45 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1552, டிக்ளைன்ஸ் 921. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் செக்டாரல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது ஒரு ப்ராட்லி பாசிட்டிவாக தான் இருக்கிறது. 11 செக்டாரில் 8 செக்டார் ஏறி இருக்கு, 3 செக்டார் தான் நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோம்னா மிட் கேப் 0.9% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.38% ஏறி இருக்கு. ஸோ அதனால் ப்ராடர் மார்க்கெட்டும் ஒரு இன் லைன் வித் கெய்னிங் அப்படின்னே சொல்லலாம். மேலும் துறைகளை பொறுத்தவரை மீடியா, ஆட்டோ அண்ட் மெட்டல் இந்த மூன்றும் ஒரு நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். மறுபுறம் ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி பேங்க் வீழ்ச்சியை தழுவியுள்ளது ப்ராஃபிட் புக்கிங்கில். ஸோ ஏரிய பங்குகள்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் நியூ ஏஜில் எட்டர்னல், டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஆட்டோ, எம்என்டம் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்னால் ஹெச்எல் டெக், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏர்டெல் இவையெல்லாம் இறங்கியுள்ளது. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் வருவதை ஹையர் லெவலில் அதை எடுத்து செல்ல முடியறதில் ஒரு திணறல் இருப்பதை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் ஏன் இந்த ரைஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் அது ஒரு கேள்வியாக இருக்குது. மார்க்கெட் எதுக்காக ஏறினது அப்படின்னு கேட்குறீங்கள. இதற்கு ஒரு சின்ன 3 விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டும். என்னன்னா, ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ், அதுதான் இண்டோ யுஎஸ் ட்ரேட்டில். ரெண்டாவது, எஃப்ஐஐ மறுபடியும் உள்ளே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, 3 நாளாக வெளுத்துக்கிட்டுறாங்க. ஸோ 2. மூன்றாவது, ஸ்டேபிள் ஆனவர் ருப்பி. ஸோ இதனால் என்னாச்சு, இது நம்மளுடைய சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை பாசிட்டிவ் டெரிட்டரியில் உள்ள தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏவிஎம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 81 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மறுபுறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜனவரி மாதம் உள்ளே வந்தது அமௌண்ட் 24,028 கோடி. மறுபுறம் கோல்டு இடிஎஃப்ல உள்ளே வந்த அமௌண்ட்டு 24,039 கோடி, கிட்டத்தட்ட 11 கோடி அதிகமாக. This is the first time gold ETF cross the equity ரெக்கார்ட்னே சொல்லலாம். இதுமாரி நிஃப்டி 50 ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா பை கரண்ட் இயர் 26க்கு 29,500 இருக்கக்கூடும். அதாவது 15% மார்ஜின் ஆன் க்ரோத் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது இப்போ 26ன்னு வச்சுங்களேன். இன்னும் ஒரு 3,500 பாயிண்ட் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 130 பங்குகள் 52 வீக் ஹையையும் 56 பங்குகள் 52 வீக் லோயும் தழுவியுள்ளது. 107 பங்குகள் இன்னைக்கு லாக்டின் அப்பர் சர்க்கியூட், 46 பங்குகள் லாக்டின் லோவர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் வெளிவந்துள்ள ரிசல்ட்ஸில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், சாம்பர்தன் மதர்சன் better than expected Q3, ஒக்கார்ட் ஃபார்மா சூப்பர் ரிசல்ட் better than expected, நெட் ப்ராஃபிட் 3 times ஜம்ப் ஆகிருக்கு. அதுபோல் மோட்டிசன் ஜுவல்லர்ஸ் அவங்களும் இம்ப்ரெசிவ் எபிட்டா அண்ட் எபிட்டா மார்ஜின், லுமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெட்டர் எபிட்டா மார்ஜின். தென் பல்ராம்பூர் சின்னி அது பார்த்தோம்னா Q3 ரெவென்யூ அப் பை 22%, எபிட்டா மார்ஜின் அப் பை 63.1%, அதுவும் நல்லா இருக்குது. அதெல்லாம் ஃபினோலக்ஸ் கேபிள் இன்றைக்கி சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் 4% ஏறி இருக்குங்க. ஸ்டேபிள் Q3 ரெவென்யூ அப் பை 35.2%, எபிட்டா மார்ஜின் அப் பை 11%, நெட் ப்ராஃபிட்டும் 11.4% ஏறி இருக்கு. அதுமாரி நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் பார்த்தோம்னாக்க ரெவென்யூ அப் பை 3%, நெட் ப்ராஃபிட் டவுன் பை 21.3%. எஸ்கார்ட்ஸ் பார்த்தோம்னா இன் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எபிட்டா அண்ட் எபிட்டா மார்ஜின் ஏறி இருக்கு. என்எல்சி வீக் எபிட்டா அண்ட் எபிட்டா மார்ஜின், ரெவென்யூ 0.07%, எபிட்டா மார்ஜின் 33% வைசஸ் 41.3%.
ஸோ நெட் ப்ராஃபிட்டும் சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது. 666 கோடி வைசஸ் 668 கோடி. ஸோ இதுதான் ஓவராலாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸு. மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கில்பன், தென் விக்ரம் தெர்மோ, தென் டைட்டன், இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஸோ கோல்டு பார்த்தோம்னா 86 ரூபாய் குறைந்து பயங்கர வாலட்டைலாக இருக்குது இன்றைக்கி. 1,87,980லையும் வெள்ளி 1,646 ரூபாய் குறைந்து 2,60,974லையும் குழாயில் 36 ரூபாய் குறைந்து 5,132 மணியும் வாங்கி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த கோல்டு ETF சொன்ன பாருங்க. ஸோ அதனால் இது மாதிரி ETF வந்து நிறைய பணம் உள்ளே வரதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோல்டுலேயும் அது வந்து ஃபிசிக்கல் கோல்டு வந்து அண்டர்லைங் அசட்டாக வச்சுக்கணும். அதனால் அந்த பையிங்கும் மார்க்கெட்டில் இருக்கும். கமாடிட்டி ஒன்றி இல்லை, வேறு விதமாக கோல்டில் பையிங் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்தவரை இன்றைக்கி ஃபியூச்சர் வந்து வால்யூம் வந்து 13.42 பிலோ ஆவரேஜ். பேங்க் நிஃப்டியும் 4.96 லேக்ஸ் தான் வந்திருக்கு பிலோ ஆவரேஜ். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 4% கீழே வீழ்ச்சி அடைந்து 11.67 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டை டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறது. இந்த 25,900க்கு மேலே நிற்குது இல்லையா, க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, இது நின்றுதுன்னா இந்த இட் வில் மூவ் டு 26,100 ஆர் 26,150, ஒரு 250 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். கீழே வந்து 15 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, 25,750 ஆக இருக்கக்கூடும். மார்க்கெட்டை பொறுத்தவரை வாலட்டைல் நாளை தினம் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.